காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் களத்துல எத்தனாவது இடத்துல இருக்கிறது? கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறது காங்கிரஸ் கட்சி 3வது இடத்திற்கு வரப்போகிறது என்று. அஜய் மக்கான் கூட தன்னுடைய தொகுதியிலே ட்ரெயிலிங்ல இருக்கிறார். அஜய் மக்கான் கூட 3வது இடத்தில் தான் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு தோல்வி ஏன்? அமெரிக்க நாராயணன், முதல்ல இந்த தேர்தல்ல ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸ் 3வது இடத்தில் தான் இருக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லிடுது. ஆனால் மோடி அவர்கள் மோடியா லேடியான் தமிழ்நாட்டில் சொல்லச்சே எப்படி தெளிவாக மோடி வேண்டாம் என்று தமிழ்நாடு சொல்லிற்றோ, இன்று நாங்க 10 வருட ஆட்சிக்கு பிறகு எங்களுக்கு கொடுத்த பதிலை 10 மாதத்திலே மோடி அவர்களுக்கு இந்தியா கொடுத்துள்ளது என்பதுதான் இந்த தேர்தலின் இது. அதாவது 36, 34 சொன்ன மோடி ஆட்சிக்கு வருமா வராதா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்றவர்கள் இப்போது கடைசியாக வந்த ட்விட்டர்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 12 சீட்ல தான் அவங்க முதல்ல முன்னிடத்தில் லீடிங் இருக்காங்க. 50 சீட்ல ஆம் ஆத்மி இருக்கு, காங்கிரஸ் 2 சீட்ல முன்னிடத்தில் இருக்குதா என நான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே மோடியினுடைய தோல்வி, மோடி சர்க்கார் ஏழைகளுக்கு எதிராக, அடித்தட்டு மக்களுக்கு எதிராக யூட்டன் சொன்னதை செய்யாமல் அதற்கு மோடிக்கு கிடைத்த தோல்வியாக இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன். எங்களை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலும் முன்னும் கேட்டா பாராளுமன்ற தேர்தலுக்கு நேர் எதிரடையாக 10 மாதத்தில் பெருத்த அடி மோடிஜி அவர்களுக்கு அவருடைய பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்ததற்கு மக்கள் கொடுத்த அடியாக பார்க்காங்க. மக்கள் வேண்டுமென்றே ஏமாற்றுபவர்களை தெளிவாக ஏமாற்றுவார்கள் என்று இந்த தேர்தல் புரிகிறது. தவறு, அதாவது வேண்டுமென்றே தவறு செய்த ஆம் ஆத்மி தெரியாம தவறு செஞ்சாங்க, அதை மன்னிக்க ரெடியா இருக்காங்க. ஆனா மோடி அவர்கள் வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றி அடித்தட்டு மக்களுக்கும் கார்பரேட்டுக்கு துணை போறது, அதானிக்கு போறது, தான் என்று நார்சிஸ்டா ஒரு சகசநாம சூட்டு போட்டுக்குது, இதுக்கெல்லாம் கொடுத்த அடியாக இந்த தேர்தலை நான் பார்க்கின்றேன். திரு அமெரிக்க நாராயணன், மோடிக்கு தக்க பாடம் அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சி 3வது இடத்திற்கு போயிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலிலும் டெல்லியை பொறுத்தவரை 3வது இடத்தில் தான் இருந்தது என்பது உண்மை. ஆனா 3 முறை அங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்க திரு அமெரிக்க நாராயணன். 3 முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் டெல்லியில ஆட்சி அமைத்திருக்கிறது. டெல்லி காங்கிரசினுடைய கோட்டையாகவே இதுநாள் வரை கருதப்பட்டது. உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா நீங்க சமீப காலங்கள்ல இருக்கிறத ஒப்பிட்டு பார்க்கணும். இன்று நாங்கள் பாட்டம்ல இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஒரே தான் தான் என்று நான் என்று சொல்ற மோடி சர்க்கார் இன்று அவல நிலையை அடைந்துள்ளது என்பதுதான் இந்த இது காட்டுகிறது. காங்கிரஸ் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை பார்த்தா தெரியும் காங்கிரஸ் போன தேர்தலை விட வளர்ந்து வருகிறதா இல்லையா என்பதை. அப்ப மோடிக்கு கொடுத்த பாடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, மக்கள் மோடிக்கு பதிலாக ஆம் ஆத்மியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? காங்கிரஸை நம்பவில்லையா? நிச்சயமாக டெல்லி நாங்க என்னைக்கும் பொய்ய சொல்வதில்லை. தெளிவாக தந்தி டிவிலையும் சரி எல்லா டிவிகளிலும் நான் உண்மையை மட்டும்தான் பேசி வருவேன். டெல்லியை பொறுத்தவரை ஆம் ஆத்மியைத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பது உண்மை. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம்.